வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நிஃப்டியோட லைவ் அப்டேட்டும் இதில் கொடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணிங்க, கனெக்ட் ஆகி. புதுசாக இருந்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்குறத விட நீங்கள் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய இந்த புதியவர்களுக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் பிகினர்ஸ், இதில் இருக்கக்கூடிய 15 வீடியோவை ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் முழுமையாக கொடுத்துருப்போம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. ஒன் செகண்ட். இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவை வந்து பார்த்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்க. ரொம்ப எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் ஆகும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே டெலிகிராம்லேயே இந்த 3 இதாக கொடுத்துருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆல்ரெடி பை ட்ரெண்டு அப்படிங்கிறது 5 மினிட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். 1 ஹவரில் பை ட்ரெண்ட் வரல. 1 ஹவர் பை ட்ரெண்ட்னா இது மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணாதான் பை ட்ரெண்டு. அப்போ 5 மினிட்ஸில் ஆல்ரெடி பை ட்ரெண்ட் வந்திருந்தது. பாருங்க, இது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அங்கேயே இருந்த ரிவேர்ஸு. ஆனால் இது ஒரு நல்ல சப்போர்ட், பை ட்ரெண்டுக்கு போது சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. கடைசியில் தான் கீழே வந்திருக்கான். அதை 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி 5 மினிட்ஸில் நீட்டாக பை ட்ரெண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஹை ஐயா உடைச்சிட்டு வந்திருக்கா, கரெக்டுங்களா? பை ட்ரெண்டில் நிற்குது. அதாவது இங்கிருந்து எப்படி மூவ் ஆயிருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதாவது இப்படி வந்திருக்கு, வந்து கீழே வந்து மேலே போய் கீழே ஒரு ஜர்க் ஆகி அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்திருக்குது. அப்போ இந்த ஸ்விங்கோட பாயிண்ட்ஸ் எது, ஸ்ட்ரகிள் பாயிண்ட் எதுனா இந்த பாயிண்ட், கரெக்டுங்களா? எவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே இருந்திருக்கு. வர காலையிலேருந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துலயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. எகைன் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அங்கேருந்து கீழே வந்து உடைக்க முடியாமல் திரும்பி வந்தா இது ஒரு பாயிண்ட் தான். இது வரைக்கும் போயிருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கா. அப்போ இந்த இடம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட், குறைஞ்சபட்சம் 20 to 25 பாயிண்ட் நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஆப்ஷனில் எடுத்தீங்கன்னா 20 to 25 பாயிண்ட் கையில் கொடுத்துருக்கு. இதில் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கு? இந்த இடத்துல வச்சுக்கங்களேன் 740, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 670ன்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கொடுத்துருக்குது ஃபியூச்சர்லேயே. அப்போ ஆப்ஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 30, 20 to 30 பாயிண்ட் சாதாரணமாக கொடுத்துருந்துருக்கு. ஒரு இடத்துல ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. நான் செக் பண்ணி நான் ட்ரேடும் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கிருந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து சரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு டைம் வருது, இங்கே வருது, மேலே போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வச்சிருக்கிற ஹை வச்சிருக்கா, செகண்ட் டைம் அந்த ஹைக்கே வரல, தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹை இங்கே வச்சிருக்கு, அதுக்கு அடுத்து அந்த ஹைக்கே வரல. ஹை வந்து ஈக்குவலாக லோ ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஹையோட வேல்யூ ரேஞ்ச் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்போ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் மேலே போக முடியலைங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? மார்க்கெட் ஏன் போக முடியலைன்னு இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன் போக முடியல பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஹை விக்கு வச்சுட்டு மேலே போயிடுச்சு. மேலே போனது இது வரைக்கும் வர முடியுதா? வர முடியல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது லோவாக இருக்குது. இந்த லோவுக்கு ஈக்குவல் லோ தான் இங்கே வச்சிருக்கு. இங்கே வச்சுட்டும் பெருசாக மேலே போக முடியல. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது லோவாக இருக்கு. அந்த லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கீழே க்ளோஸ் பண்ணிட்டா. இங்கே கவனிச்சு பாருங்க, பாடி க்ளோஸ் பண்ணோடனே என்ன சொல்லுது? மார்க்கெட் மேலே போக முடியல அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. பாடி கீழே க்ளோஸ் வைக்க வரைக்கும் அது நம்பிக்கை இல்லை. பாடி கீழே க்ளோஸ் வச்சாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரேஞ்சுக்கு போக முடியல அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போது மார்க்கெட்டு மேலே போகிற மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு போக முடியல, இந்த ரேஞ்சிலேருந்து கீழே போய் மறுபடியும் திருப்பி விட்டான். புரிஞ்சுங்களா? ஒரு கட்டத்தை வரைக்கும் தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனிங் இடத்துல 2-3 என்ட்ரி சூப்பர் என்ட்ரி, அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. 20 பாயிண்ட் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வந்து அதுக்கு மேலே போக முடியலைங்கிற இடத்துல தான் வந்து அங்கேருந்து கீழே விட்டுருக்கான். கீழே விட்ட எது வரைக்கும் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த லெவல் உடைச்சிட்டான். அதுக்கு அடுத்து இந்த லெவல்,
இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாடி அங்கே தான் வச்சுருக்கான். புரிஞ்சுங்களா? இருங்க, அதை வந்து தனியாக போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாருங்க, இந்த லோ வச்சுக்கோங்க. இந்த லோலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாடி க்ளோஸிங்க நடக்கலை. தெரிஞ்சுங்களா? இந்த லோவை உடைக்கல அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோவை உடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பாடி க்ளோஸ் வந்து கீழே விக்கி வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ அடுத்தது லேட்டஸ்ட் லோ இதுதான் லோ. அதுக்கு பின்னாடி அந்த இடத்தையும் கூட தொடல. புரிஞ்சுங்களா? அப்போ பை ட்ரெண்டில் இருக்குதா செல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உடைச்சாச்சுனாவே செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. அது எந்த மாற்றம் இல்லை. 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது இந்த லோ உடைக்கல. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்குது, இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்குது, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கா. 2 இடத்துல விக்கி வச்சுட்டு திரும்பி இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கூட திரும்பலாம். 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, அதான் எக்ஸ்ட்ரீம் லோன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்ச் எல்லாம் கரெக்டுங்களா? மார்க்கெட் இது வரைக்கும் வந்து திரும்ப இங்கேயும் கூட திரும்பலாம். திரும்பினா என்ன பண்ணணும்? மறுபடியும் பை ட்ரெண்டுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட இதுக்கு மேலே போய் ஐயோடச்சு க்ளோஸ் பண்ணணும். அல்லது இதோ வந்து கீழே வந்து போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் ஒன்று இருக்குது பாருங்களா, க்ரீன் கேண்டில் ஒன்று வச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே பை ட்ரெண்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணால் கூட அடுத்து ட்ரெண்டு மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இப்போ வந்து 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். இதோட வச்சுப்போம். நாளைக்கு வந்து எப்படி நடக்குதோ, மேலே ஓப்பன் ஆகுதோ கீழே ஓப்பன் ஆகுதோ பாட்டு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இது ஆப்ஷன் வந்து இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை வச்சு எடுப்பீங்க? இதோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா 24,668. அப்போ நம்ம ஸ்பாட்டு தான் நம்ம இங்கே கணக்கு வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ஸ்பாட்டை வச்சு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். ஸ்பாட்டுக்கு பாருங்கள் 25,585. அப்போ 25,550 தான் ஸ்பாட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லோ இது, அது கீழேயே ஃபர்ஸ்ட் இங்கேயே பாடி க்ளோஸ் வச்சிருக்கிறான். கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்டே வந்து பாடி க்ளோஸு, அகைன் வந்து இது பாடி க்ளோஸ் பண்ணல, இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஆல்ரெடி வந்து மேலே ஹை உடைக்க முடியல அப்படிங்கும்போது அவன் கீழே தான் வரணும். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கேயே லோ பாடி க்ளோஸ் வச்சாச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி சிக்னலை சின்ன சின்ன சிக்னல் இண்டிகேட் பண்ண தான் செய்யுது. அதை நாம் பிடிச்சி பழகிக்கணும். இதை பிடிச்சா போதுமானது. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை வந்து இங்கேருந்து கீழே அமுத்தி இருக்கிறான். அதுக்கு பின்னாடி அந்த ஐக்கு மார்க்கெட் போகவே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ இப்படித்தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அவன் மேலே போகிறானா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது கீழே தான் போக போகுதுங்க, இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கிருந்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 25,570னா 550 கால் வச்சுக்கலாம். 25,550 கால் நெப்டி. அதில் போய் 24,550. ஓ, 550 கால் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அந்த காலையில் கிடைச்ச இடத்தையும் மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. என்ட்ரி பேசணும் இல்லைங்களா? அந்த என்ட்ரிக்கு வாட்ச் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 அப்படிங்கிற பாயிண்ட்னு வச்சுங்களேன். 232லேருந்து அது எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தொட்டுட்டு மேலே போனது கிட்டத்தட்ட 290. இங்கே பாருங்க, 50 பாயிண்ட் குறைஞ்சபட்சம் கிடைக்குது. 280ங்கிறது ஈஸியாக கிடைச்சிட்டு தான் இருக்கு. செகண்ட் டைம் இங்கே வந்து தொட்டு போகும்போது இங்கே பாருங்க 265, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் ஆச்சு. தேர்ட் டைம் இங்கே வந்து தொட்டுட்டு போகும்போது 260. ஒவ்வொரு இடத்துலையும் 30 பாயிண்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி நாமளும் சுதாகரிச்சுக்கணும். ஒவ்வொரு பக்கமும் பாடி க்ளோஸ் வச்சு லோ வைக்கிறாங்க போது அடுத்தது கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் நம்மளுக்கு தெரியணும். அப்போது ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி எடுக்கலாம். 3வது என்ட்ரி எல்லாம் போகிறதே தப்பானது ஒரு தான். அதே மாதிரி கீழே அடிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டா பார்த்தீங்களா? இதை ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த இடத்துல வந்து போயிட்டு திரும்போது புட் ஆப்ஷன் கூட போயிருக்கலாம். கரெக்டுங்களா? 25,600 24,600 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா அது வந்து இந்த இடத்துல எல்லா பக்கமே நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. 24,600. புட் ஆப்ஷன் பாருங்க எப்படி போயிருக்குன்னு. அப்படியே வந்து கீழேயே வைக்காம லோவையும் உடைக்காம போயிட்டு இருந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துல 180லேருந்து
கிட்டத்தட்ட 300 சில்லற வரைக்கும் போயிருக்கான். இங்க பாருங்க, இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துல வந்து திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து கிட்டத்தட்ட 230, 40 ஈஸியா போயிருக்கான். இப்போ 30 பாயிண்ட் எல்லாம் ஈஸியா குடுத்துட்டே தான் இருந்திருக்கு எல்லா இடத்துலயும். காலும் சரி, புட்டும் சரி. இப்போ கரெக்ட்டா நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதுமானது. இதுல எளிமையா நம்ம இதுல காசு பண்ண முடியும். நிதானமா அந்த ட்ரெண்ட நாம அனலைஸ் பண்ணணுங்க. அதுதான் முக்கியம் இதுல. ட்ரெண்ட மிஸ் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட பழகிட்டோம்னா, அது கூடவே டிராவல் பண்ணி பழகுனா போதுமானதுங்க. இப்போ வந்து அட் பிரசன்ட் செல் ட்ரெண்ட்ல இருக்குது, இருந்துட்டு போகுது அவ்வளோதான். நாளைக்கு இது எப்படி ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். நாளைக்கு லீவ், 2 நாள் லீவு. மண்டே தான் வரும் மார்க்கெட்டு. பார்க்கலாம். ஓகே ரைட். அடுத்த ஒரு வீடியோல நம்ம மறுபடியும் பார்க்கலாங்க.